वागर्तौ विव सम्प्रक्तौ वागर्थो प्रतिपद्धये जगतः पितरौ वन्दे பார்வதி பரமேஸ்வரோ. ஒன்றவன்தானே இரண்டவன் என்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தனன் ஐந்து வென்றனன் ஆறு விருந்தனன் எழும்பாற் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆறறிவார் வாளமும் நீளமும் பேரறியாத பெரும் சுடர் ஒன்று பேரறியாத பெரும் சுடர் ஒன்று பேர் அறியாத பெரும் சுடர் ஒன்று அதன் வேர் அறியாமை விளம்புகின்றேனே. ஜீவனது சித்தத்தில் உள்ள சங்கற்ப உலகமும் தனது சூழ்நிலையில் அமைந்த புற உலகம் சிவனிடத்து வைத்த அன்பு காரணமாக அவனது திருவருள் நமக்கு கிடைக்க பெறுதல், அவனுடைய திருவருளாலே நமக்கு கிடைக்க பெற்றது. அவற்றின் பயனாக என்ற உணர்ந்ததின் பயனாக பின்பு அறிய வேண்டிய அறிவாகிய சிவபெரும்பொருளை அறிந்து அதில் ஒன்றுவார்கள். அதுதான் சிவோகம். ஞாதா ஞான் ஹே. சரி, அப்படி சேர்ந்து விட்டால் அவர்களுக்கு என்ன இரண்டு சொல்கிறார். அப்படி அந்த நேயம் கிடைத்து விட்டால், அந்த நிலைப்பாடு கிடைத்து விட்டால், சிவோகம் என்கிற நிலைப்பாடு கிடைத்து விட்டால் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா இருக்கும் இடம் சேமம். அந்த காலத்தில் எழுதுவாங்க, க்ஷேமமாக இருக்கிறீர்களா? கடிதம் எழுதும்போது வரி தான், நாங்கள் இங்கு க்ஷேமமாக இருக்கிறோம், நீங்கள் சேமமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். அப்படி இருக்கும். அவங்க எங்கே இருக்காங்கன்னா சிவலோகமாகிய சிவபிரம்மத்தில் இருத்தற்குரிய பாதுகாவலான இடம் சிவமே. ஸோ அந்த பிரம்மமாகிய சிவலோகத்தில் பராத்பர பரமேஸ்வராகிய பரபிரம்மலோகத்தில் அவர்கள் சேமமாக இருக்கிறார்கள் சிவலோகத்தில். அப்புறம் என்ன உங்களுக்கு கிடைக்குதுன்னா, இந்த சரம் அச்சரம், சரம் என்றால் அசைவது, அச்சரம் என்றால் அசையாமல் உள்ளது, சல சல என்று கூறுகிறோம். அதையே ஸ்தாவர ஜங்கமம் என்று கூறுகிறார்கள். ஸ்தாவரம் என்றால் நிலைப்பது, ஜங்கமம் என்றால் அசைவது. அசையும் பொருள் அசையா பொருள்கள் ஆகிய உலகம், இந்த உலகம் எப்படிப்பட்டது என்றால் நம்மளுடைய உணர்வை அலைப்பனவாம். எனவே இந்த சிவோகம் என்கிற நிலையை அடைந்தவர்கள் சேமமாக இருக்கும் இடம் சிவலோகம் என்கிற பிரம்மமாகும். இங்கு பிரம்மம் என்று நாம் இந்த திருமுறைகளில் கூறுவது சிவலோகம். எனவே பிரம்மமாகும், பிரம்மலோகம் என்று கூறலாம். பிரம்மலோகம் என்றால் சிவலோகம், அவ்வளோதான். ஏன்னா அதாவது பிரம்மம் யாருனாக்கா பிரம்மம் அல்டிமேட்டாக பிரம்மம்னா சிவன் தான். என்ன, ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மனோதிபதி என்று வேதமே கூறுகிறது. எனவே பிரம்மம் என்றால் பரபிரம்மம் எவரு? சிவபெருமான். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மனோதிபதிர். ஆதி பிரம்மம் அவர் தான், அநாதி பிரம்மம் அவர் தான். எனவே இங்கு பிரம்மம் என்று கூறக்கூடிய சிவலோகம் இருக்கும் சேமம் இடம், அவர்கள் நிலைவாக அந்த நிலையில் இருப்பது பிரம்மலோகம், சிவலோகம். அப்பொழுது இந்த வர்க்கம் என்றால் நாம் வகைப்படுத்தி கூறக்கூடிய பொருள்களை வகைப்படுத்தி கூறக்கூடிய ஒரு சொல் வர்க்கம். அந்த வர்க்கம் இந்த வர்க்கம் சொல்கிறோம் இல்லையா? இந்த உலகம் எப்படிப்பட்டது என்றால் இரண்டு வகையாக கூறலாம். சரம் அச்சரம், ஸ்தாவரம் ஜங்கமம், அசையும் பொருள் அசையா பொருள். இந்த உலகத்தில் நாம் இருக்கும் வரை இந்த உலகமானது நம்மை அலைக்கழித்து கொண்டே இருக்கும். நான் இப்போ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நல்லா தூங்கி எழுந்திருப்பீங்க, மனசு அமைதியாக இருக்கும். சரி காலேஜுக்கு போகலான்னு இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது பஸ்ஸில் ஏறுவீங்க, தொலைஞ்சி வச்சு அம்பட்டும் நாசமாக போச்சு. ஒருத்தன் காலில் மிதிப்பான், ஒருத்தன் இந்த பக்கம் வந்து இடிப்பான், போச்சு. அப்போ அதுக்கு தான் என்ன போட்டாருனாக்க, இந்த உணர்வை அலைப்பனவாம். அதுதான் மொஞ்சு. சரி காலேஜா இல்லை ஆஃபீஸுக்கு போகிறீங்க, ஆஃபீஸ் போய் உட்காந்துட்டீங்க, ஆஃபீஸில் போனால் மண்டேடி ஒன்றுக்கு மேலே ஒன்று போகிற. எனவே இந்த சராசரமாக ஸ்தாவர ஜங்கமம் என்று அசையும் அசையா பொருளாகிய உலகம் இந்த உணர்வை அலைப்பனவாம். ஆனால் இந்த சிவோகம் என்ற கதியை அடைந்தவர்க்கும்
இந்த அறியப்படும் பொருளாகிய நேயமாகிய அறியப்படும் பொருளாகிய பராத்பர பரமேஸ்வரனை அறிந்தவர்களுக்கும் இந்த உலகமானது தர்க்கிய ஆச்சாரம் எல்லாம் தரும். இந்த சிவோகம் என்கிற நிலை, இந்த சரம் அச்சரம் என்ற உலகம் என்னதான் செஞ்சாலும் உங்களை அசைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆச்சாரம் உங்களுக்கு வந்து சேரும். அது யாருக்கு வந்து சேரும்னா, திருக்கிலா ஞானத்தை சேர்ந்து, திருக்கிலா என்றால் ஒரு குறைவில்லாத குறையற்ற ஞானத்தை தேர்ந்து உணர்ந்தோர்க்கு, அந்த சிவோகம் நிலையில் உணர்ந்தவர்களுக்கு அந்த நேய நிலையை, அறியப்படும் பொருளை, அறிய வேண்டிய பொருளை, அறியக்கூடிய பொருளை, அது ஒன்றுதான் அறியக்கூடிய பொருள், அறிந்தவர்களுக்கு இந்த உலகம், அறிந்தவர்களை இந்த உலகம் ஒன்றும் செய்ய முடியும். அந்த ஒரு ஸ்டெடினஸ் வரும். இந்த உலகத்தால் நம்மை அலைக்கழிக்க முடியாது. வானமே இடிந்து விழுந்தாலும் சரி, உங்களை ஒன்றும் செய்ய முடியும். அப்படியே நிறைய உதாரணம் நமக்கு இருக்கு, நிறைய பார்த்துருக்கோம். போன வகுப்புலேயே நம்ம பார்த்து முக்கியமாக நாம் பார்த்த ஒரு ஞானி வந்து சதாசிவ பிரம்மம். அதேபோல் இங்கே நமக்கு பக்கத்தில் அருகாமையில் இருந்த ஒரு பூண்டிசாமி என்பவரை பல உதாரணங்களை நாம் பார்த்தோம். எனவே அது எவருக்கென்றால் இந்த திருக்கிலா ஞானத்தை தேர்ந்து உணர்ந்தவரை இந்த உலகமானது ஒன்றும் செய்ய முடியும். வானமே இடிஞ்சு விழுந்தாலும் அவங்களை ஒன்றும் இருக்காது. ஏன்னா அவங்க அப்படியே சிவலோகத்தில் லயித்து உள்ளார்கள். அந்த நேயம் என்கிற சிவானுபாவத்தில், சிவானுபாவம், சிவன் என்கின்ற பாவனையில், அகம் சிவோகம் என்ற பாவனையில், சிவானுபாவத்தில், சிவமயமே எங்கும் சிவமயமே, இனி பவபயம் இல்லை எங்கும் சிவமயமே. பவபயம்னா என்ன? இந்த அலை கழித்தல் இருக்கு இல்லையா, அதான் பவபயம். ஐயோ அது என்ன ஆயிருமோ, இது என்ன ஆயிருமோ. இந்த உலகம் அலை கழிக்குது பாருங்களா, உலகம் பவம். இந்த பவபயம் என்கிறது இந்த உலகத்தால் அலைக்கழிக்கப்படுகின்ற நமக்குரிய பயம். அந்த பவபயம் இல்லை எங்கும் சிவமயமே. அதுதான் இந்த பாட்டு. தருக்கிய ஆச்சாரம் எல்லாம் தரும் யாருக்கு? திருக்கிலா ஞானத்தை சேர்ந்து உணர்ந்தோர்க்கே. வருக்கம் சராச்சரமாகும் உலகம் தருக்கிய ஆச்சாரம் எல்லாம் தரும். சரி, இப்ப இதை இன்னொரு கோணத்திலும் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் என்றால், நீங்க இந்த உலகத்தில் இருந்து, நீங்க இந்த சிவானுபூத்தி நிலையில் இருந்து ஒரு தப்பான காரியத்தை பண்ணினாலும் அது அறமாகவே கருதப்படும். எப்படி? சண்டேஸ்வரன் அப்பாவை காலை வெட்டினார், தப்பான காரியம், குலாயத்தின்படி தப்பு. ஆனால் அவர் சிவானுபூதி நிலையில் நின்றதனால் அது ஆச்சாரமாகிவிட்டது. கண்ணப்ப நாயனார் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. உலகாயுதப்படி பார்த்தா செஞ்சது பூரா தப்பு, ஆனால் அது ஆச்சாரமாகி பூஜையாகி முக்தி கிடைக்க பெற்றவர், ஆச்சாரமாகிவிட்டது. இப்ப எது ஆச்சாரம்? சிவானுபூதி நிலையில் நின்று நீங்கள் தவறே செய்தாலும் அது ஆச்சாரமாகி அறமாகிவிடும். அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறமதாகும். அப்பா காலை விட்டுறது பாவம், அது என்னாச்சு? அறமாகிவிட்டது. புண்ணியம் செய்யறேன், பெரிய ஹோமம் பண்றேன், ஆனால் அவர் மீது அன்பில்லாமல், அந்த சிவானுபூதி இல்லாமல் செய்தால் அந்த புண்ணிய காரியம் பாவமாகிவிடும். தக்ஷ யஜ்ஞம். அறநடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறம் அதாகும். பரநடிக்கு அன்பிலார் செய்யும் புண்ணியம் பாவமாகும். அதுக்கு உதாரணம் சொல்றார் இந்த பாட்டில். வரமுடை தக்கன் செய்த மாவேள்வி புண்ணிய காரியம், ஆனால் தீமையாகிவிட்டது, எல்லாரும் நாசமா போனாங்க. நரனில் பாலன் செய்த பாதகம், அப்பா கால விட்டது பாதகம், என்னாச்சு? அறநெறி ஆகிவிட்டது. அதுதான் இங்க. ஸோ சராச்சரமாகும் உலகம் தருக்கிய ஆச்சாரம் எல்லாம் தரும். அறிவு என்ன? அறிவு அறியக்கூடிய பொருளை அறிந்த அறிவு. அறியக்கூடிய பொருள் எது? சிவபெருமான். அந்த அறியக்கூடிய பொருளை நீங்கள் அறிந்து விட்டீர்களானால் அதோட ஆட்டோமேட்டிக்கா என்ன வருமா? இங்க ட்ரிபிள் ஏ போட்டிருக்காரு, அறிவு, அடக்கம், அன்பு.
நான் போடல, ட்ரிபிள் அந்த காலத்தில் வந்துடுச்சு, திருமூலர் காலத்தில். அறிவு, அடக்கம், அன்பு. சிவனை அறியும் அறிவு கிடைத்தவுடன், சிவோக பாவனை கிடைத்தவுடன், அந்த நேயம் கிடைத்தவுடன், அறியக்கூடிய பொருளாகிய பரம்பொருளாகிய பராத்பர பரமேஸ்வரனை அறிந்தவுடன் அடக்கம் தானே வரும், அன்பு தானே வரும். பெரிய ஞானியெல்லாம் பாருங்க எவ்வளோ அடக்கமாக இருப்பாங்க. இந்த 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 அரை குடம் கூட இல்லை, இந்த கால் குடம், இந்த அரைக்கா குடம் தான் ரொம்ப தவும். மாதிரி அறிவும் அடக்கமும் இப்போ பார்க்குறோம்ல, தவறுதெல்லாம் எங்கே எல்லாத்தையும் சிவராத்திரி அன்னைக்கு நிறைய பார்க்குறோம். அறிவும் அடக்கமும் அன்பும். அதான் ஏன் அன்பு? அந்த சிவமாகிய அறியக்கூடிய பொருளை அறிந்த பின் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். இப்போ அவங்களுக்கு அறிவே இல்லை. ஏன்? அறியக்கூடிய பொருளை அறியவில்லை. அறிவிலான்னு அங்கேயும் போட்டார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அறியக்கூடிய பொருளை அவங்க அறியவில்லை. எனவே என்ன சொல்றாங்க? அன்பு வேற சிவன் வேறன்ட்டாங்க. அன்பும் சிவம் இரண்டென்பர் அறிவிலர், அன்பே சிவம் என்பது யாவரும் அறியலர், அன்பே சிவமாவது யாவரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார், சிவோகம் பாவனையில் அமர்ந்தார். அதான் இப்போ அந்த நகரில் உள்ள இந்த அறிவு, அடக்கம், அன்பும் ஒருங்கே அமையப்பெற்ற சிவலோகத்தில் பிரியா நகர். அங்க சிவபெருமான் எங்க எப்போ அங்கதான் இருக்க. அறிவும் அடக்கமும் அன்பும் அந்த சிவலோகத்தை விட்டு என்னைக்கும் பிரியாது. அறிவும் அடக்கமும் அன்பும் உடனே பிரியா நகர் மண்ணும் பேரருளான சிவபெருமான் அவரை குறியும் என்றால் அவருடைய திரு உருவத்தையும் அல்லது அவரை குறிக்கக்கூடிய சிவலிங்கத்தையும், கூத்தா போற்றி, குறியே போற்றி, குன்றே போற்றி, குணமே போற்றி சொல்றோம் இல்லையா, அதுதான் இங்க. ஸோ பேரருளான அந்த சிவபெருமானை குறியும் அவருடைய குணாதிசயங்களையும் அவருடைய சிலம்போலி கேட்கக்கூடிய அந்த கழல்களையும், இந்த மூன்றையும், சிவனுடைய திருவுருவம் அல்லது சிவலிங்க திருமேனி, அந்த சிவனுடைய குணாதிசயங்கள், அவருடைய திருவடி, இந்த மூன்றையும் நினைவில் நீங்காது அவரை அறிபவர்களுக்கு என்ன ஆகும்னா, நெறி அறிவார்க்கு. அந்த நீங்கா நெறி என்னன்னா அது ஞான நெறி. இந்த அறிவு இதெல்லாம் அவர் சிவபெருமானுடைய சிவலோகத்துக்கும் சிவபெருமானுக்கும் போட்ட அடைமொழிகள். அறிவும் அடக்கமும் அன்பும் உடனே பிரியா நகர்மன்னும் பேரருளாளன் குறியும் குணமும் குறைகளல் நீங்கா, அதை விட்டு நீங்காதடையே அவருடைய திருவடியை நினைந்து கொண்டு, அவருடைய திருவுருவத்தை நினைந்து கொண்டு, அவருடைய குணாதிசயங்களை நினைந்து கொண்டு அந்த நெறியை பின்பற்றுவர்களுக்கு என்னன்னா நீத்தொழியாமே. திருவண்ணாமலை கார்த்திகை தீபம். அவர் ஒளிமயமாக தங்களை ஆக்கி விடுவார். அப்புறம் இதை இன்னொரு பாடபேதத்தில் நீர்த்தொழியாமைன்னு சொல்றாங்க. அந்த நீர்த்தொழிக்கு ஒளி, அதாவது ஒளிக்கு பதிலாக இங்கே ஒலி என்று போட்டு நீர் என்று கூறுகிறார்கள். நீர்த்தொழி என்பதை விட்டு நீர். அப்படி பார்த்தாலுமே அது என்னன்னாக்க ஞான நிலையில் தங்களுக்கு இந்த சகசிரார சக்கரத்தில் இந்த சலச என்று ஒரு நீரோடைய ஒலி போல கேட்கும். அதையும் இங்கு கருத்தில் கொள்ளலாம். அது நீர்த்தொழியாமை. அப்படிப்பட்ட அந்த ஒரு அனுபவமும், அதாவது ஞான நிலையில் கிடைக்கக்கூடிய அந்த அனுபவமும் கிடைக்கும். எனவே இது நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏனென்றால் இந்த இரண்டு அனுபவமே, இந்த ஒளிமயமாக கூடிய அனுபவமும், ஒளியை காணக்கூடிய ஒளியிலே ஒன்றுகின்ற அனுபவமும், அந்த ஒளியிலே ஒன்றிய பின் இந்த ஒலி கேட்கக்கூடிய அனுபவம், அனைத்தும் ஒன்றாக நிகழ்பவை. எனவே எப்படி எடுத்துக்கொண்டாலும் அது பொருந்தும். அறிவும் அடக்கமும் அன்பும் உடனே இருக்குது எல்லாமே. பிரியா நகர் மண்ணும் பேரருளாளன் குறியும் குணமும் குறைகளல் நீங்கா நெறி அறிவார்க்கு இது நீர்த்தொழியாமே. பேரருளாளனாகிய சிவனது அருத்திருமேனி, அருட்குணம், ஒலிக்கின்ற கழலை அணிந்த திருவடி, இவைகளை மறவாது இருக்கின்ற ஞானிகளுக்கு இவ்வுலகமாகிய இருள் நீங்கி ஞானமாகிய ஒளி பிரகாசிக்கும். அதே தான் இன்னொரு பாட்டில் சொல்றாரு. மாதவர் எல்லாம் மாதேவன் பிரான் என்பர்.
மா தவறெல்லாம் பெரிய தவம் செய்கிறவங்களெல்லாம் பிரான் யார் என்றால் மாதேவன், மகாதேவன் ஆகிய சிவபெருமான். நம்ம ஆசிரமத்தில் இருக்கார்ல அவர் தான் மகாதேவர். எல்லாம் மாதேவன் பிரான் என்பர். அவர் எப்படி அறிகிறதுன்னா ஒலியாக அறியலாம். நாதமதாக அறியப்படும் நந்தி. இப்போ சொன்னார் இல்லையா, நீர்த்து ஒலின்னு அந்த பாட்டில், அதுக்கு நாதமதாக அறியப்படும் நந்தி பேதம் செய்யாதே பிரான் என்று கைதொழில் ஆதியும் அன்னறி ஆகி நின்றானே. பேதம் செய்யாத, பேதம் என்ன என்றால் அறியவன், அறிவு, அறியப்படும் பொருள் என்றும் ஒன்றாகி மூன்றும் ஒன்றாகி சிவோகம் என்ற பாவனையில் உள்ளது. பேதம் செய்யாத பிரான் என்று கைதொழில் ஆதியும் அந்நெறி, ஆதியும் அந்நெறி ஆகி நின்றானே, அந்த ஞான நெறி ஆகி நின்றானே என்று மற்றொரு பாட்டிலும் கூறுகிறார். 6ஆம் பாடல். இப்போ அந்த ஞானம் விளைவதற்கு முன்னால் என்னென்ன காரியம் நடக்கிறது என்று கூறுகிறார். ஞானம் வருவதற்கு முன் யோகம் என்பது அதன் முந்திய படிநிலை. சரியே கிரிய யோகம் ஞானம். இந்த யோகம் என்ற படிநிலை அஷ்டாங்கம் யோகம் என்று அறியப்படும். அஷ்டாகம் என்று நாம் கூறியவுடனே குண்டலினி எல்லாம் அதில் இணைந்துள்ளன. யோகம் என்றால் குண்டலினி சக்தி என்றும் அறியப்படும். ஞானம் விளைந்து எழுகின்றதோர் சிந்தையுள், யானம் விளைந்து, இப்போ இங்கே யானம் என்றால் இந்த குண்டலினி யோகமாகிய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம் என்று சொல்லக்கூடிய 7 நிலைகள். யானம் விளைந்து என்றால் இந்த யோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த குண்டலினி யோகமாகிய அந்த ஒரு அனுபவம் ஏற்பட்டு அந்த குண்டலினி சக்தியானது மேலே எழுந்து செல்லும் பொழுது அது எங்கே செல்கிறது என்றால் இந்த சந்திர சூரிய மண்டலங்களாகிய அவைகளை நோக்கி சந்திர நாடி சூரிய நாடி என்று சென்று இறுதியாக அடையும் இடம் எங்கே என்றால் சந்திர மண்டலமாகிய ஒளி மண்டலம். அதுதான் இங்கே சொல்றார். அப்பொழுது அங்கு போகும்போது அந்த பாதையில் என்ன நடக்கிறது, அந்த போகும் வழியில் அந்த குண்டலினி சக்தியானது செல்லும் வழியில் தங்களுக்கு இந்த அமுத சுரபி என்று கூறுவார்கள், அதாவது பீனியல் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த மூளைக்கும் அந்த ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு ஏரியாவில் இருக்குது அந்த பீனியல் கிளாண்ட். அங்கிருந்து சுரக்கும் அந்த ஒரு அமுத நீர். ஏன்னா அதை உண்டு தான் யோகிகள் வாழ்கிறார்கள், அவர்களுக்கு உணவு தேவையில்லை. ஸோ இப்படி அந்த யோக நிலையில் அவர்கள் குண்டலி மேல் ஏறி செல்லும்போது அந்த நீர் எதிர்கொண்டு அந்த ஞான மண்டலத்திலாகிய சந்திர ஒளியை கண்டு அதை கண்டவுடன் என்ன ஆகிறது என்றால் உடலில் உள்ள ஊனங்களும் உள்ளத்தில் உள்ள ஊனங்களும் அறுபட்டு ஒன் சுடராகுமே. இதெல்லாம் எப்படி நிகழ்கிறது என்று போன பாட்டில் சொன்னார். நீங்கள் ஒளிநிலை அடையலாம் அப்படின்னு. அந்த ஒளிநிலை நீத்தொளி ஆகுமேன்னு சொல்லி முடிச்சார் இல்லையா, அதனுடைய தொடர்பு இங்கே. இது எப்படி அந்த ப்ராசஸ் நடக்கிறது அப்படிங்கிறார். அந்த ஞானம் விளைந்து எழுகின்றதோர் சிந்தையுள், யானம் விளைந்து என்றால் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி என்று சொல்லக்கூடிய அஷ்டாங்கம் யோகம் என்று தாங்கள் பயிற்சி செய்து அந்த யோக பயிற்சியில் நின்றவுடன் குண்டலினி சக்தியானது எழும்பி அது இந்த அமுத நீரை எதிர்கொண்டு அங்கு சந்திர மண்டலத்தில் சென்று அந்த ஒளியை கன்று ஒன் சுடர் ஆகிறது. அதுதான் அப்போ அது நடக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் ஊனங்கள் அனைத்தும் மறுபட்டு விடுகின்றன. இப்போ சுவாமி, இப்போ நம்மெல்லாம் யோகம் செய்கிறதில்ல, நம்மெல்லாம் பிராணாயாமம் செய்கிறதில்ல, நம்ம சிவபூஜை தான் பண்ணுறோம்னா பெர்ஃபெக்ட்லி ஓகே. ஏனென்றால் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது உண்மையிலேயே பூஜை செய்தீர்களானால், நீங்கள் தியானம் செய்தீர்களானால், நீங்கள் தீட்சை எடுத்துக்கொண்டு அந்த மந்திரத்தை ஜபம் செய்தீர்களானால், உண்மையாக மனம் நிலை ஒருபாடு மனம் ஒன்றுபட்ட நிலையில் நீங்கள் ஜபம் செய்தீர்களானால் இந்த யம நியம ஆசன பிராணாயாம தாரணா தியானம் தானாகவே நிகழும். அனுபவத்தில் கண்ட உண்மை. நீங்கள் போய் தலைகளை நிற்கணும் இல்லை, நீங்கள் போய் இப்படி இதெல்லாம் பண்ணணும் இல்லை, தானா நிகழும். உண்மையிலும் உண்மை. உங்களுடைய ஆச்சாரங்கள் மாறும், யம நியமங்கள் தன்னால் நடக்கும். ஆசன பிராணாயாம தங்களுடைய மூச்சு தானாக மாறும்.
ஆட்டோமேட்டிக்காக மாறும். இதெல்லாம் வந்துடும். அது சரிங்களா? நிச்சயமாக நடக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். ஏன்னா அது சின்சியராக இப்போ எனக்கு அனுபவத்தில் கண்ட நான் கண்ட உண்மை, என்னுடன் ஒரு சிலர் பகிர்ந்து கொண்ட அனுபவங்களின் அடிப்படையிலும் இது முற்றிலும் உண்மை. ஏனால் நான் ஒரு சில மந்திரங்கள் கொடுத்து அதில் அவர்கள் பயிற்சி செய்து அவர்கள் கண்ட அனுபவமும் இதுதான். என்னவென்றால், மூச்சு காற்றில் வேறுபாடு, தங்களுடைய நடை உடை பாவனையில் வேறுபாடு, தங்களுடைய பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக யம நியம ஆசன பிராணாயாம தாரண தியான சமாதி நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக போயிட்டு இருந்தீங்கன்னா அது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நடக்குது. நான் இப்போ அதெல்லாம் என்னுடைய நடைமுறைகள்லாம் நான் சரி பண்ணிவிட்டு, சூழ்நிலையெல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்புறம் ஆரம்பிக்கிறேன் யமம், அப்புறம் நியமம் ஆரம்பிக்கிறேன், அப்புறம் நான் ஆசனம் போட்டுக்கிறேன். அது நீங்கள் 10 ஜென்மம் கற்றுக்கிட்டு இருக்கணும் ஆசனம். அப்புறம் நான் பிராணாயாமம் கற்றுக்கிறேன். அப்புறம் நான் தாரணை பண்ணுறேன். யம நியம ஆசன பிராணாயாம தாரணம், பிரத்யாகாரம்னு ஒன்று இருக்குது இதுக்கு இடையில். யம நியம் யம நியம ஆசன பிரத்யாகார தாரணம், இந்த பிரத்யாகாரம் ஒன்று இருக்குது. பிரத்யாகாரம் இன்டீரியர்ஸ், இதெல்லாம் எந்த காலத்தில் பண்ணுறது? எல்லாம் ஒரே வழி. சிவபெருமானை நினைந்து அவருக்குரிய திருமூலர் கொடுத்த மந்திரங்களை நீங்கள் பயிற்சி செய்தீர்களான இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதுதான் இங்கே சொல்றார். இதுவெல்லாம் நடக்கும். தங்களுக்கு அமுதம் சுரக்கும், தங்களுடைய ஊனம் அறுபடும், தாங்கள் ஒன் சுடரை காண்பீர்கள், ஞானம் விளைந்து எழுகின்றதோர் சிந்தையில். அதைத்தான் அங்கே முதல்லயே போட்டார். என்ன போட்டார்? இந்த ஞானம் விளைந்து எழுகின்றதோர் சிந்தையில் இதெல்லாம் நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா. என்ன நடக்கும்? யமநியம பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான ஞானம் விளைந்து அப்புறம் என்ன? எந்த குண்டலினி மேல் ஏறி எதிரே கான் வழிதொறும் எது? அந்த நீர் கண்டு, எந்த நீர் கண்டு? அமுத சுரபி அமுதம் நீர் கண்டு எங்கு செல்லும்? கூனல் மதி மண்டலத்து, அங்கு நோக்கி செல்லும் போது இந்த நீர் எதிர்கொண்டு அது நடக்கும் பொழுது தங்களுடைய உடல் ஊனமும், உடலில் என்ன குறைபாடுகள் இருந்தாலும் தீயில் பட்ட ஒரு வைக்கோல் போல் பொசு என்று போய்விடும். ஞானத்தை விரும்பி எழுச்சி பெற்ற உள்ளத்தில் யோகம் விளைந்து சந்திர மண்டலத்தில் இருந்து பெருகும் அமுததாரை நிரம்பி இருக்க கண்டு, அதனால் உடற்கும் உள்ளத்திற்கும் வருவனமாகிய குறைகளை போக்கி நிலை பெற்று ஒளிமயமாக ஆகுங்கள். உடற்கு வரும் குறைகள் நரைதிரை மூப்பு சாக்காடு, இதுக்கு இடையில பல வியாதிகள். இது நேச்சுரலாக வருது. நரைதிரை மூப்பு, இதுக்கு இடையில என்னென்னமோ வியாதி, அதெல்லாம் வருது. உள்ளத்திற்கு வரும் குறை அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு பேதலிச்சு போய் என்ன கடைசியில் என்ன இது புத்தி பேதலிச்சுன்னு சொல்கிறாங்களா, அது ஒன்று. அப்புறம் கடைசியில் சித்த சுவாதீனம், அதுதான் உள்ளத்திற்கு வரும் குறை. அதை இன்னொரு பாட்டிலையும் சொல்கிறாரு. அது நம்ம அப்பர் சுவாமி சொல்கிறார். உடம்பெனும் மனை அகத்துள், உடம்பு எனும் மனை அகத்துள், அதுக்குள்ள உள்ளமே தகழியாக மடம்பு உணர்நெய், சிவபெருமானை உணர்ந்து நெய்யட்டி உயிர் எனும் திரிமயக்கி இடம்படி ஞானத்தையால்னாரு. திருமலை என்ன சொல்றாரு இங்க? ஞானம் விளைந்து எழுகின்றதோர் சிந்தையில், ஞானத்தீயால் எரிகொள இருந்து நோக்கில் என்ன செய்யலாம்னா கடம்பமர் காளைதாதை களலடி காணலாமே. எல்லாரும் அதான் சொல்லலாம். வாழி திருமன்றம் கண்டமலர் கண்கள், வாழி பெருமான் புகழ் கேட்டவார் செவிகள், வாழி அவனை வணங்கு முடிச்சென்னி, வாழி அவனை வணங்கு முடிச்சென்னி, வாழி அவன் சீர்வாடும் வாய்.